மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் தர வேண்டும். எனவே நான் நிறைய இந்த தடவை பேசலாம் என்று கருதுகிறேன். என்ன நடக்கும், எப்படி நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இறுதியாக நான் பேசவிருக்கிறேன். எனவே யாரிடம் கூட்டு சேர்ந்தாலும் இன்றைக்கெல்லாம் சொல்கிறார்கள், ஒரு பெரிய பரபரப்பான செய்தியை சொன்னார்கள். நடிகர் விஜய் அவருடைய கட்சியில் நடைபெறுகிற தொடக்க விழாவில் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து பார்க்க போகிறாரு, பேச போகிறாருலாம் சொன்னாங்க. தயவுசெய்து என்னென்னு சொன்னேன், உள்ளூரில் விளப்போதாவர் அவர் நாங்கள் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜப்பாத்துக்கு கூட வாங்கல, தனியாக நின்னார். அவர் இது தொகுதி வகுப்பாளர், அது பெரிய எப்படி நாம் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பணியாற்றினார். இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு சென்று பணியாற்ற சென்றிருக்கிறார். அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் நம்ம தலைவரும் சும்மா இல்லை, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் அவருக்கு. எனவே யாரை எப்படி எதிர்கொள்வது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக அதை எதிர்கொள்வார். அவர் சொல்லுகிற வேலையை நாம் செய்து கொடுத்தாலே போதும். அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளையை நாம் செய்து கொடுத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதை மட்டும் நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். எனவே இறுதியாக உங்களோடு நான் கொஞ்ச நேரம் எப்படி தேர்தல் வரும், தேர்தல் எப்படி அமையும், நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு 20 நிமிடம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எனவே எல்லா இடத்திலும் போகிற போது நம்முடைய கழக தோழர்கள் காலை 30 மணி என்று சொன்னால் 8:30 மணிக்கெல்லாம் திருச்சியில் பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகிவிட்டது, என்னான்னு தெரியவில்லை. சரியான செய்தியை சொல்லவில்லை. வடக்கு மாவட்டத்திற்கு காலையில் தான் சொன்னேன், நேற்று சாயந்தரம் தான் சொன்னேன். அது 2 மாவட்டம் சேர்த்து தான் செய்ய வேண்டும் என்று நோக்கி அதில் தான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனவே வருகிற தோழர்கள் எல்லாம் அங்கே இருந்தால் அப்படியே இங்கே வாங்க, அங்கே இடம் இருக்கு, பின்னால் நாற்காலி இருக்கு, எல்லா தப்பிலாம் அங்கே வரது லேட்டாக வரீங்க. நகர செயலாளர்கள் லேட்டாக வரீங்க, எப்படி நகர பேரூர் கழக செயலாளர்லாம் அதில் லேட்டாக வரீங்க. எல்லாம் அங்கேயே போயிட்டு அம்மாக்கிட்டு இருந்தால் இங்கே இடம்லாம் இருக்குது, இங்கே வாங்க, இந்த பக்கம் வாங்க. யாரும் ஒன்றிய செயலாளர் சார்பாக யாராவது பேசுறீங்களா? தம்பி நான் கூப்பிட்டாதான் பேசுறீங்களா? கதிர்வேலு வாங்கயா. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.